ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே எளிமையான முறையில் பழ ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரூட் மிக்சர். அதுக்கு நான் ஒரு 3 வாழைப்பழம், ஒரு பாதி மாதுளம்பழம், பாதி ஆப்பிள் பழம், கொஞ்சமாக திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பழத்தை நல்லா உரித்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உரித்து வச்ச மாதுளம்பழம், பொடிசாக கட் பண்ண ஆப்பிள், கொஞ்சம் திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு இனிப்புக்கு நான் ஒரு 50 கிராம் ஜீனி போடுறேன். இதில் ஜீனியை அதோட கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். அந்த ஜூஸுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஐஸ் போடுறேன். உங்களுக்கு ஐஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு ஐஸ் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா அப்படியே கையை வச்சு பிணைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாசத்துக்காக அன்னாச்சி பழ எசன்ஸ் ஒரு 5 சொட்டு அதில் கலக்கிறேன். ரொம்ப கலந்துடாதீங்க, 5 சொட்டு மட்டும். அது உங்களுக்கு தேவைன்னா கலந்துக்கோங்க. அப்புறம் கலருக்காக ஒரு 3 பீஸ் பப்பாளி பழத்தை நல்லா நைஸாக அரைச்சி அதோடய கலந்து விட்டலாம். இப்போ நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கையை வச்சு அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். ஐஸ்லாம் நல்லா கரையட்டும், ஜீனி நல்லா கரையட்டும். கையை வச்சு அப்படி நல்லா கிண்டி விட்ருங்க. கடையில் வாங்குறது நம்மளுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், சிகப்பு கலராக. நம்ம இதில் கலர் எதுவும் ஆட் பண்ணலை. கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஒரிஜினலாக நம்ம வீட்டில் பண்ணினது எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இருக்கும். ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வெயில் நேரத்துக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை மாதிரி எளிமையான முறையில் பழங்கள் வச்சு நம்ம வீட்டிலையே பண்ணலாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.